இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாண்டிச்சேரிக்கு சென்று அங்குள்ள தூய இருதய ஆண்டவருடைய திருத்தலத்திற்கு சென்றால் அற்புதமாக கலைநயத்தோடு கட்டப்பட்டிருக்கிற அந்த ஆலயத்தினுடைய அழகை நாம் ரசிக்கலாம். அவற்றை பார்த்து பிரமித்து போய் கடவுளை போற்றி புகழலாம். அந்த ஆலயத்தினுடைய முகப்பு பகுதியில் இந்த இறைவார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சென்றீர்கள் என்றால் அதை உற்று நோக்கி படித்து பார்க்கலாம். 1 அரசர்கள் புத்தகம் 9வது அதிகாரம் 3வது இறைவார்த்தை. இக்கோவிலில் எனது பெயர் என்றென்றும் விளங்கும்படி அதை புனிதமாக்கினேன். இக்கோவிலில் எனது பெயர் என்றென்றும் விளங்கும்படி அதை புனிதமாக்கினேன். என் கண்களும் என் இதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் என்கிற இந்த இறை வார்த்தைகள் தான். அன்பிற்குரியவர்களே, இறைவார்த்தை சொல்லுகிறது, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். மக்களின் மன்றாட்டை கேட்டருளும்படி என் பெயர் இக்கோவிலில் விளங்கும் என்று இன்றைய முதல் வாசகம் சான்று பகர்கிறது. சாலமோன் அரசர் அற்புதமான நேர்த்தியான எருசலேம் தேவாலயத்தை கட்டுகிறார். அந்த மிக பெரும் ஒரு தேவாலயம் கடவுள் முன்னிலையில் எப்படிப்பட்டதாக பார்க்கப்படுகிறது என்பதை அவருடைய ஜெபத்தின் வழியாகவே நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். அந்த பலிபீடத்தின் முன்பாக சாலமோன் அரசர் முழந்தாள் படியிடுகிறார். கைகளை உயர்த்தி அந்த மக்களுக்கு முன்பாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். வானமும் வான் மண்டலங்களும் உமக்கு கொள்ள இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோவில் எப்படி உம்மை கொள்ளும் என்பதுதான் அந்த வார்த்தை. அதாவது இறைவனுடைய அருளும் ஆசீரையும் அல்லது அவருடைய புகழையும் மகிமையும் இந்த உலகமே அடக்க முடியாது. அவ்வளவு மேன்மையானது, உயர்வானது கடவுளுடைய புகழும் அவருடைய மாட்சியும். மிக எழிலோடு காட்சியளிக்கின்ற அந்த தேவாலயத்தை அதற்கு ஒப்பிட்டு, ஆண்டவரே உன்னுடைய மாட்சிக்கு ஈடு இணையாகுமா இந்த ஆலயம் என்று அவர் வினவி கேட்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அப்படியானால் கடவுளுடைய புகழும் அவருடைய மாட்சியும் மகிமையும் இந்த உலகமே கொள்ளாது என்பதுதான் அதனுடைய பொருள். அவ்வளவு உயர்வானவர், புகழ்மிக்கவர், மேன்மையானவர் நம்முடைய கடவுள். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் தீட்டான, அதாவது கை கழுவாத நிலையிலே அவர்கள் உணவினை உட்கொள்ளுவதை பரிசேயர்கள் சிலர் இயேசுவின் சீடர்களை பார்க்கிறார்கள். உம் சீடர் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று சொல்லி அவர்கள் மூதாதையரினுடைய மரபுபடி நடவாமல் இருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டுவதை, குறை கண்டுபிடிப்பதை பார்க்கிறோம். கை கழுவுவது ஒரு நல்ல பழக்கம்தான். சந்தை வெளியிலிருந்து நாம் பொருட்களை வாங்கி வருகிறோம் என்றால் அவற்றை கழுவி தூய்மைப்படுத்தி உணவு சமைப்பது என்பது மிகவும் முக்கியமானது. ஆனால் இந்த இடத்தில் அப்பேற்பட்ட தூய்மையை அவர்கள் எடுத்துச் சொல்லவில்லை. மாறாக வழக்கமாக அவர்கள் பின்பற்றி கொண்டு வருகிற அந்த மரபு, ஒரு சாங்கியத்துக்காக கை கழுவுறது, தூய்மைப்படுத்திக் கொள்வது. கை கழுவினால் அது தூய்மையாகும், நமக்கு நல்லது என்கின்ற படிப்பினையை உணர்ந்து அல்ல, மாறாக தொடர்ந்து கடைபிடிக்கப்படுகின்ற அந்த மரபின் வழியாக அவர்கள் தொடர்ந்து செய்வதை நாம் பார்க்கிறோம். இன்றைய இறை வார்த்தைகளின் வழியாக பல சிந்தனைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ளலாம். ஜெபிக்கின்ற முறை சாலமோன் அரசு நமக்கு கற்றுத்தருகிறார். ஆண்டவர் முன்பாக முழந்தாள் படியிட்டு கைகளை உயர்த்தி இறைவனை நோக்கி ஜெபிப்பது. இன்னைக்கு கைகளை உயர்த்துவது, ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பி ஜெபிப்பது ஒரு வித்தியாசமாக பார்க்கப்படுகிறது. பல பேர் தங்களுடைய கைகளை உயர்த்துவதே கிடையாது.
கடவுளை நோக்கி கூக்குரல் எழுப்பி ஜெபிப்பதே கிடையாது. வெறும் ஒரு பார்வையாளர்களாக இருந்துவிட்டு போய்விடுகிறார்கள். கைகளை உயர்த்தி கடவுளை நோக்கி நாம் உருக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்பதை சாலமோன் அரசர் நமக்கு கற்றுத்தருகிறார். இறைவனுடைய வல்லமையானது ஆலயத்தில் நிரம்பி இருக்கிறது என்பதையும் உணர வேண்டும். எனவேதான் ஆலயத்திற்கு ஓடி வருகிறார்கள் மக்கள். இறை விசுவாசத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். தெய்வீக திருப்பலியில், தேவ நற்கருணையில் முழுமையாக பங்கெடுக்கிறார்கள். ஏனென்றால் இந்த இடம் இறை அருளினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, ஆலயங்களுக்கு வருவது, ஆண்டவருடைய அருள் ஆசிரை பெறுவது என்பது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அது இறை அருளினால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒன்று. மரபு என்பது நமக்கு அவசியம்தான் என்றாலும் எப்பொழுது பார்த்தாலும் மரபை பிடித்து கொண்டு நாம் தொங்கக்கூடாது. இந்த இடத்திலே மரபை பிடித்து கொண்டு தொங்குவதை பார்க்கிறோம். எது மிக மிக முக்கியம்? பசியோடு வருகிற ஒருவருக்கு உணவு கொடுப்பது முக்கியம். சீடர்கள் ஒருவேளை களைப்பினால் பசியோடு இருந்திருக்கலாம், கை கழுவ மறந்து உடனடியாக உணவை உட்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த இடத்தில் அவர்களுடைய பசியை பெரிதாக கருதாமல் அவர்கள் கை கழுவாமல் உணவை உண்டார்கள் என்று குறை சொல்லுவதை பார்க்கிறோம். மரபை விட தேவைதான் மிக மிக முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பல நிலைகளில் வெளி அடையாளங்கள் பகட்டான வாழ்க்கையாக நமக்கு அமைந்து விடுகிறது. இறைவார்த்தை சொல்லுகிறது, இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது, என்னை இவர்கள் வழிபடுவது வீண் என்று சொல்லுகிறார். எனவே வெளி அடையாளங்கள் நமக்கு முக்கியமல்ல. உள்ளத்தின், ஆன்மாவின் தயாரிப்பு தான் மிக மிக முக்கியமானது. மரபுகளை தூக்கி பிடித்து கொண்டு கடவுளை புறக்கணிக்கின்ற போக்காக நம்முடைய போக்கு மாறிவிடக்கூடாது. எப்பொழுதும் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உடனடியாக தேவையில் இருப்போருக்கு ஓடி உதவி செய்து கடவுளின் அன்பு சீடர்களாய் வாழ இறை ஆசிரை பெற இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமீன்.